தனியா பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு பார்த்தா நம்ம மாக்கி அந்த ஸ்வாட எடுத்து அந்த நவையா ஜெனி முதுகுலே குத்தி நெஞ்சு வழியா எடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நவையா எப்படி இவளுக்கு எப்படி ஒன்னாகலன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மாக்கி கிட்ட தான் கர்ஸ்ட் எனர்ஜி எதுவுமே கிடையாது. அதை தான் மாய் சாகும்போது மொத்தமா எடுத்துட்டு போயிருப்பாங்களே. இப்ப நம்ம மாக்கி ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் மட்டும்தான் இருக்கு. என்ன ஆகும் அவன் முதுகுல குத்துனதுக்கு அப்புறம் அப்படி தலையை திருப்பி அப்படியே அகோரமா மாறுவான் பாருங்க. அந்த நவையா ஜெனி நம்ம மாக்கி அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம மாக்கி என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் இல்ல அசால்ட்டா அந்த ஸ்வாட வச்சு தர்பூசணியை ரெண்டா வெட்டுற மாதிரி ரெண்டா ஒரு வெட்டு தலை ரெண்டா பொழந்துக்கும். அவ்வளவுதான், அவன் செத்து போயிருவான். அந்த டொமைன் அப்படியே பிரேக் ஆகி எல்லாருமே வெளியே வந்துருவாங்க. அந்த டைடாவும் எஞ்சிருவாரு. அந்த மியோ கொஞ்சம் படுத்தே தான் கிடப்பாரு. அப்புறம் பார்த்தா அந்த டைடோ நம்ம மாக்கிய பார்க்க ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா நிப்பாங்க நம்ம மாக்கி. அப்புறமா நம்ம மாக்கி அங்க அடிபட்டு கிடக்கிற நொரிட்டோசி காமாவை அலைக்கா தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதுல அவங்க அம்மா தான் நொரிட்டோசியோட அம்மா தான். நான் எதுக்கு இந்த பேர் வச்சேன்னா அந்த காமோ கிளான்ல இருந்த அந்த நொரிட்டோசின்றவன் ரொம்ப மோசமான ஆளு. அவனை பத்தி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவன் கண்டிப்பா அந்த காமோ கிளான் விட்டு வெளியே வந்துருவான். எனக்கு இவன் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா நம்ம நொரிட்டோசியை ரொம்ப பாசமா பார்த்திருப்பாங்க. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பேரியில பார்த்தா நம்ம ஏஞ்சல் இருப்பாங்களே, அவங்க யாரைய பார்த்து என்ன நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம மெகுமி தாங்க. நம்ம மெகுமியை ஏஞ்சல் தூக்கிட்டு வந்து காப்பாத்திட்டாங்க. நம்ம மெகுமி அப்படி உடம்புலாம் நல்லாயி அப்படி தூங்கி எந்திரிச்சு நிற்பான் பாருங்க. பார்த்தா அங்க யூஜி நிக்கிறான். அந்த ஜோக்கர் ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவன் நிக்கிறாங்க. இங்க நம்ம யூஜி எப்படி வந்தானா அந்த ஜோக்கர் தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க பாரு அவன் ஃப்ரெண்டு மெகுமி அந்த ஏஞ்சல் தூக்கிட்டு போறா பாரு அப்படின்னு சொல்லி யூஜி இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். அப்புறமா எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம யூஜி என்ன பண்ணுவான், பாயிண்ட் ஸ்டேப்ல பார்த்துட்டு கிஞ்சி அக்கறிக்கிட்டே 100 பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி கிட்ட சொல்ல, அதை கேட்டு மெகுமி அப்படியா நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏஞ்சல் கிட்ட நீ தான் ஏஞ்சலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவ அப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பா. டக்குன்னு பார்த்தா அவ முகத்துல இருந்து ஒரு வாய் வரும். எப்படி நம்ம யூஜி உடம்புல இருந்து நம்ம சுகுணா வாய் வச்சு பேசுவான் அதே மாதிரி இங்க ஒரு வாய் வருதுங்க. அப்படின்னா இவளுக்குள்ளேயே ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு போல இருக்கு. அது வந்து நான் தான் ஏஞ்சல் அப்படின்னு சொல்ல அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. அப்புறம் நம்ம மெகுமி அந்த ஏஞ்சல் கிட்ட உன்னால சீலை உடைக்க முடியுமா, கோஜாவை சீல் பண்ணிட்டாங்க நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஏஞ்சலும் காப்பாத்துறேன் என்னால முடியும், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும், என்ன மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற கர்ஸ்ட் ஸ்பிரிட் அவங்க எல்லாத்தையுமே நான் கொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மெகுமி சமசாக்கு. ஏன்னா நம்ம யூஜி உடம்புலயும் ரியமன் சுகுணா இருக்கான் பாத்தீங்களா, அதனாலதான் அவனை மட்டும் இல்லைங்க இதே மாதிரி யார் யார் உடம்புல இந்த மாதிரியான கர்ஸ்ட் ஸ்பிரிட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லும். அதை கேட்டு மெகுமி ஆமா எதுக்கு நீ இப்படி பண்ற ஏன் கொல்லணும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஏஞ்சல் சொல்லும் அவங்க எல்லாம் எங்களோட கடவுளுக்கு எதிரானவங்க, சரி விடு உனக்கு ஒரு ஆஃபர் வேணா கொடுக்குறேன், அவங்க எல்லாத்தையும் வேணா நான் கொல்ல மாட்டேன், ஆனா ஒரே ஒருத்தன் அவன் எங்க எல்லாருமே ரொம்ப கேவலப்படுத்தினவன் அவனை மட்டும் நாங்க கொல்லா போட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு பார்த்தா ரியமன் சுகுணா அவனோட டொமைன்குள்ள நம்ம யூஜியை கூப்பிட்டுருவான் பாருங்க. அப்படியே உள்ள போய் நம்ம யூஜி நிக்க நேருக்கு நேரா நம்ம சுகுணா நிப்பான். அங்க நம்ம சுகுணா யூஜி கிட்ட சொல்லுவான் பாருங்க, டேய் பொடி பையில அவ தேடிட்டு இருக்கிறது நான் தான்டா அப்படின்னு சாபகளின் அரசன் ரியமுன் சுகுணா சொல்லி முடிச்சுட்டு அங்கிருந்து போயிருவான். யாருக்கெல்லாம் நம்ம ரியமுன் சுகுணாவை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம ரியமுன் சுகுணா சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இங்க வெளியே வந்துருவான் யூஜி.